+2 படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி குரூப்பு. அவன் வந்து எல்லாமே பரீட்சையில பார்த்தீங்கன்னா, படிக்கவே மாட்டாங்க. பூரா கதை கதையா எழுதி வைப்பான். அதாவது எதுவுமே ஆனா கையெழுத்து பார்த்தீங்கன்னா, மணியாட்டம் இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். ஆனா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப அவுரங்கசீப் குறிப்பறைன்னு சொன்னா, உடனே அவுரங்கசீப் பத்தி ஒண்ணுமே எழுத மாட்டானாம். அவுரங்கசீப் இந்தியாவில முகலாய பேரரசுடைய பெரியாரசரு, சிவாஜி எதிர்த்தார் அப்படி இப்படி பாயிண்ட் எழுதுனா மார்க் வரும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவுரங்கசீப் அப்படின்னு தலைப்பு போட்டு, அவுரங்கசீப் என்பவர் ஒரு மனிதர். இவர் வந்து சீப்பு வைத்திருப்பார். அவுரங்கசீப் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார். அவர் குதிரையில் செல்வார், சாப்பாடு சாப்பிடுவார். இப்படி எழுதி வைக்கிறதுங்க. இப்படி எழுதி வைக்கிறது. அசோகர் குறிப்பறை அப்புட்ன்னா, அசோகர் என்பவர் ஒரு மனிதர். அவர் வந்து சோகமாகவே இருப்பார். அவர் வந்து அதனால தான் சோகமாக இருந்த காரணத்தால் அவர் கார் வைத்திருப்பார். ஆகவே அசோ பிளஸ் கார், அசோகார் அது குருவி கார்ட்ட பஞ்சர் ஆகிவிட்டது. அதனால கார் என்று ஆகி அசோகர் ஆகிவிட்டது. இப்படி எழுதுனா எப்படிங்க? கையெழுத்து பார்த்தீங்கன்னா, பிரமாதமா இருக்கும். இப்ப ஆசிரியர் பார்த்தாரு. ஆசிரியர் ஒவ்வொரு தாட்டியும் சொல்லுவாரு. "டேய் இப்படி எழுதாதடா! இப்படி எழுதுனா மார்க் போட மாட்டாங்கடா. ஃபெயிலா போயிருவ" அப்படின்னா, வேற 1 மார்க் அப்படி இப்படின்னு காப்பி அடிச்சு எழுதிறது. அதில வந்து ஒரு 20 மார்க்னா 18 மார்க் வாங்கிட்டு மீதி எப்படி இப்படின்னு 1 மார்க் கெஞ்சி கூத்தாடி வாங்கி 25 வாங்கிக்கிறது. மீதி 10 பிராக்டிகல் 35 இப்படியே பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலாண்டு, அரையாண்டு, திருப்பு தேர்வு, மீதி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துலயும். முன்னாண்டு பரீட்சை வந்தது. முன்னாண்டு பரீட்சைக்கு முதல் நாள் சொல்லி அனுப்புறாரு வாத்தியார். "டேய் தம்பி பார்த்து நல்லா கரெக்ட்டா எழுது. நீ இங்க கிளாஸ் எழுதுற மாரி கதை எழுதுனா, முன்னாண்டு பரீட்சையில நான் திருத்த மாட்டேன். வேற ஆசிரியர் திருத்துவாங்க. அடிச்சு விட்டுருவாங்க." அப்படின்னா, "சார் சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு போனா, முன்னாண்டு பரீட்சையில 1 மார்க் கேள்வி அப்படி இப்படி ஏதோ கதவளம் பண்ணி ஒரு 10, 15 கேட்டு விளக்க கேட்டு எழுதி வச்சுட்டான். மீதி கேள்வி எழுத தெரியல இவனுக்கு. அப்போ இந்தியா குறிப்பு வரைக. இந்தியா வந்து சுதந்திர அ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குறிப்பு வரைக. இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. உடனே எழுதலாம். வெள்ளையனே வெளியேறு என்பது வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் வெளியே சென்றால் கருத்து விடுவார்கள் என்று சொல்லி, அவர்கள் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே அனுப்ப சொன்னார்கள். ஆகவே இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இப்படி எழுதுனா எப்படிங்க? அடுத்தது முதல் பானிபட் 2ஆம் பானிபட் போர் ஏன் நடந்தது? அப்படின்னு ஒரு எழுதலாம். 2ஆம் பானிபட் போர் ஏன் நடந்தது என்றால், முதல் பானிபட் போர் சரியாக நடக்கவில்லை. ஆகவே 2ஆம் பானிபட் போர் நடந்தது. இப்படி எழுதி எல்லாமே கையெழுத்து மணியாட்டம் இருக்கும். படிக்காம மார்க் போட்டா அப்படியே மார்க் போட்டு விட்டுறலாம். ஆனா படிச்சோம், கதை கந்தலாயிரும். இப்படி எல்லா கேள்விக்கும் விடைங்க பக்கமா எழுதி வைக்கிறது. 30 பக்கம் எழுதி அடிஷன் சீட் வாங்குறான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் ஆச்சரியப்படுறான். என்னடா இவன் பயங்கரமா எழுதுறான். ஒருவேளை திருந்திட்டானோ? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து 5 ஆண்டு திட்டங்களை பற்றி குறிப்பு வரைக. அப்படின்னா 5 ஆண்டு திட்டம் என்பது 5 ஆண்டுகள் நாம் வந்து திட்டமாக போட வேண்டும். அந்த திட்டங்கள் நாம் வந்து முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு என்று 5 ஆண்டுகள் உள்ளன. இப்படி எழுதி வச்சா, இப்படியே எழுதி படிச்சு முடிச்சுட்டான். ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தோனே உடனே ஃபெயிலா போயிட்டான் ஹிஸ்ட்ரில. உடனே அந்த ஆசிரியர்ட்ட போய், "சார் நான் 35, 36 பக்கம் எழுதுனேன் சார் ஃபெயில் ஆயிருச்சு. நான் வந்து ஸ்கேன் காப்பி வாங்க போறேன்." அவன் வாத்தியார்ட்ட, "வேண்டாம்டா அதுக்கு ஏன்டா 500,000 செலவு பண்ற?" அப்படின்னாரு. ஒண்ணு ஸ்கேன் காப்பி வாங்கி கொண்டு போய் வாத்தியார்ட்ட குடுத்தா, வாத்தியார் படிச்சு பார்த்துட்டு, "டேய் இப்படி எழுதுனா நான் அன்னைக்கே சொன்னேன் கதை விடாதடா" அப்படின்னு. அப்போ மாணவர்களே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து படிக்கணும். படிக்கிறது தான் நம்ம வேலை. வேற குறுக்கு வழி எதுவுமே யோசிக்காதீங்க. படிச்சீங்கனாவே ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அதனால ஒரு வருஷம் பூரா படிக்கிறோம். 200 நாள் பள்ளிக்கூடம். படிங்க. படிச்சு நல்ல மார்க் வாங்க. இப்படி கதை கதை விட்டு பாவம் அந்த மாணவனுக்கு மறுபடியும் அட்டெம்ப்ட் போட்டுருக்கான். அது வேற என்ன பண்றானோ தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆகவே தயவு செய்து படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க.